Hi friends, welcome to Venis Treats Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். Chow Chow thuvaiyal தான் செய்ய போறோம். எங்க ஊர் பக்கம்ல இந்த காயை மேரக்கான்னு சொன்னாதான் தெரியும். இல்ல பெங்களூர் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க இந்த காயை. இதுல தொகையல் செய்ய போறோம். பெரும்பாலும் சௌ சௌ காயை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. மெயினா இதுல தண்ணி சத்து நிறைய இருக்கிறதுனால கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது. வயிறு சம்பந்தமா பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஹை பிபி, ஹார்ட் டிசீஸ், சுகர் பேஷண்ட்ஸ், பிரெக்னென்ட் விமன் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இந்த காயில கேலரி ரொம்ப கம்மி, நீர் சத்து நிறைய இருக்கு. அதனால வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம டயட்ல அன்றாட சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பாத்திரலாம். சௌச்சோவை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க தோலை சீவுறதுனாலும் சீவிக்கலாம். நான் இன்னைக்கு தோல் சீவல. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகா, புளி, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, வதக்கறக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறம் ஆனதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே வரமிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதும் தக்காளியும் புளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வெட்டி வச்சிருக்கிற காயும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ காய் வேகறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சௌச்சவை நம்ம எண்ணெயிலேயே தான் வதக்கணும். தண்ணி விட்டு வேக வச்சிடக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே தான் வேகணும். அப்பதான் தொகையல் நல்லா இருக்கும். இல்லைன்னா சொத சொதன்னு ஆன மாதிரி ஆயிரும், டேஸ்ட் இருக்காது. காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது, வலுவலுன்னு ஆயிரும். இதுக்கு நான் தேங்காய் சேர்த்த மாட்டேன். நீங்க சட்னி மாதிரி செய்யறீங்க அப்படின்னா கூட தேங்காய் சேர்த்திக்கலாம், அது ஆப்ஷனல் தான். நான் எப்பயும் தேங்காய் சேர்க்க மாட்டேன். எனக்கு காயே நம்ம போட்டு மிக்சியில அரைக்கும் போது குவான்டிட்டி நிறைய வரும். எனக்கு அதுவே போதுமானதா இருக்கும். தொகையில் அரைச்சாச்சு, நம்ம ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு தாளிப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுக்கலாம். தாளிப்பை இந்த தொகையில சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம தொகையல் ரெடி ஆயிடுச்சு. சுடசாதத்துல நெய் விட்டு இந்த தொகையல் வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். குழம்பு ரசம் எதுவுமே தேவையில்லை. சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் பேர் பண்ணி சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.